பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருகள் அவனோடு கூட சமாதானமும் பண்ணும்படி செய்வார். தேவ பிள்ளையே, உன் வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால், உன் வழி தேவனுக்கு உகந்ததா இருந்தால், தேவன் உன் சத்ரு யாரு இருந்தாலும், உனக்கு யார் நெருக்கடி கொடுத்தாலும், யார் உனக்கு தொல்லைகள் கொடுத்தாலும், உன்னை யார் அற்பமா எண்ணினாலும் அவங்கள் உங்ககிட்ட சமாதானம் பண்ண கர்த்தரால முடியும். தெய்வ பிள்ளையே, அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வழி கர்த்தருக்கு உகந்ததாக, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நீ இன்னைக்கு தேவனுடைய வழியிலே போய் கொண்டிருக்கிறியா, இல்ல உலகத்தின் வழியிலே போய் கொண்டிருக்கிறியா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, உலகத்தின் இன்பம் ஒரு நாள் தான். ஆனாலும் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வழிகள், தேவனுக்கு நம்ம உகந்ததா பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த உலகத்துல ஒரு நாளும் நீ தேவனுடைய பக்கம் சாயாதபடிக்கு சாத்தான் உன் குடும்பத்துல உன் பிரச்சனைகளை கொண்டு வருவான். உன் பிள்ளைகள் மூலியமா கொண்டு வருவான், குடும்பத்தின் மூலியமா கொண்டு வருவான், வேலை மூலியமா கொண்டு வருவான், பிசினஸ் மூலியமா கொண்டு வருவான். நீ உன்னுடைய நோக்கம், உன்னுடைய போக்கஸ், உன்னுடைய சிந்தனை கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்க வேண்டும். உனக்கு யார் நெருக்கடி கொடுத்தாலும் அவனே உங்ககிட்ட சமாதானம் ஆகும்படி என் தேவனால முடியும். தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகள் நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல எங்களோடு பேசினதுக்காக நன்றி. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்ரு அவனோடு கூட சமாதானம் பண்ணபடி கர்த்தர் செய்வார் என்று எங்களோடு பேசினதுக்காக நன்றி. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை தேய்ச்சுங்க, பலப்படுத்துங்க. எந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பிளஸ் பண்ணுங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.